சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, இன்றைக்கி நாள் ரொம்ப மிக முக்கியமான ஒரு அருமையான நாள். இன்றைக்கி 4வது ஆடி வியாழன். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய 4வது வியாழன். இது அடுத்த வியாழனோட இந்த ஆடி மாதம் வெற்றிகரமாக முடிஞ்சிடுது. எப்பயுமே ஆடி மாதம் அப்படின்னாவே ஒரு ஸ்பெஷல், கடவுளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். இது பெரியவங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னா, நீ வருஷத்தில் எல்லா நாளும் வேலை பார்க்குற, ஆனால் இந்த மாதத்தை நீ கடவுளுக்காக அர்ப்பணிச்சிடு, முழுவதும் கடவுளுக்காக அர்ப்பணிச்சிடு. ஸோ எந்த ஒரு வேலையையும் நீ செய்யாத, அதாவது எந்த புது முயற்சியையும் நீ இறங்காமல் என்கிட்ட முன்ன இருந்ததை விட இன்னும் நெருக்கத்தை அதிகரி. அப்போ கடவுள்கிட்ட நெருக்கத்தை அதிகரித்தா என்னென்ன விஷயங்கள் நமக்கு நடக்கும்? அத்தனையும் நல்லதே நடக்கும். ஸோ பிரச்சனைகள் தீரும். பொது பிரச்சனைகளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வந்த பிரச்சனை பாதியில் கூட ஓடிடும். துன்பங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். இது எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அப்போ இந்த வியாழக்கிழமையிலேருந்து அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் நாம் என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் ரொம்ப சிம்பிளாக இன்னிலேருந்து செய்ய போகிறோம். ஒரு நாளும் உங்களுக்கு ஈவினிங்கோ இல்லை காலையிலேயோ ஒரு சின்ன பிரசாதத்தை செய்யுங்க. சும்மா நம்ம வீட்டுக்கும் அண்ட் எதிர் வீட்டில் இருக்கிற 1-2 பேருக்கும் இருக்கிற மாதிரி. லெமன் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, சர்க்கரை பொங்கல், கேசரி, தயிர் சாப்பாடு, இல்லை கல்கண்டு, இல்லை பொட்டுக்கடலை வெல்லம், ஏதாவது ஒன்று. அது ஈவினிங்கோ இல்லை காலையிலையோ சாய்ப்பாக நல்லா படைச்சிட்டு, உலகத்தில் இருக்கிற அத்தனை நல்லவர்களும் நல்லபடியான வாழ்க்கையை வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், கர்மாக்களில் இருந்து விடுபடணும், பிறவி குறைக்கணும், இந்த பிறவி பயனை அடையணும், ஒவ்வொரு ஆன்மாக்களும் புனிதப்படுத்தணும், சுத்தப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நல்ல பிரார்த்தனை செஞ்சு அந்த பிரசாதத்தை நீங்களும் மற்றவங்களுக்கும் சந்தோஷமாக, மன நிம்மதியாக, நிறைவோட வழங்குங்கள். ஓகேங்களா? யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், என்ன தினமும் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க, அன்பே சாயில் ஆடி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பூஜையும் பிரார்த்தனையும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வழிபாடுகளை நடத்துகிறோம். நம்ம சாயப்பாவோட பேர் எல்லார்கிட்டையும் போய் சேரட்டும். இது என்ன அப்படின்னா, நம்ம மூலமாக சாயப்பாவோட பெருமைகளை வெளியில் சொல்லும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் இருக்கே, அது பெரிய அளவில் நமக்கு பயனுள்ளதாக அமையும். கடவுளை எந்தெந்த முறையிலெல்லாம் நம்ம மற்றவங்க கிட்ட அவங்க கேள்விகள் கேட்டு நம்ம பதில்கள் சொல்கிறோமோ, அது மூலமாக நம்மளுடைய ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் இருக்குது பாருங்க, அது அத்தனையும் எந்த தடங்களும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும். ஏன்னா கலியுகத்தில் கடவுளை பற்றி பேசுகிறதோ பாடுறதோ தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற யுகத்தில் தவம், அதுக்கு முன்னாடி இருக்கிற யுகத்தில் இன்னும் கடும் தவம்லாம் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, கடும் தவம்லாம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்ந்த வாழ்க்கை 900 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்தான். கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல? அதுக்கு முன்னாடி இருந்த யுகத்தில் இன்னும் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயமா இருக்கு ராமாயண காலத்துல எல்லாம்.
இப்போ மகாபாரத காலத்தில் ஈஸியாக அடித்தாங்க. 1000 வருஷம் 2000 வருஷம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் மினிமம் இத்தனை வருஷங்கள் வாழ்ந்தாங்க. அப்போ ஒரு மனுஷனும் தன்னை தெரிஞ்சுக்கிட்டதும், தன்னை பற்றி தன் நிலையை தெரிஞ்சுக்கிறதும், கடவுளை தெரிஞ்சுக்கிறதும், உலக வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சு அதில் இருக்கக்கூடிய நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஏகப்பட்ட அவகாசம் அவனுக்கு கிடைச்சது. ஆனால் இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வயதோ 120, சராசரியாக வாழக்கூடிய வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. அப்போது இங்கேயே 40 வருஷம் நமக்கு குறைஞ்சிடுச்சு. அப்போ 80 வயசில் ஒரு மனுஷனுடைய சராசரி காலம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு 40 வருஷம் வாழ்க்கைனா என்னென்னு புரியறதுக்கே 40 வருஷம் தேவைப்படுது. அப்போ பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய 40 இயர்ஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, தெரிஞ்சுக்கிட்டது, தெரிஞ்சிக்க போகிறது, இது எல்லாமே அந்த 40 வயசில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை வச்சு தான் அடுத்த 40 நீங்கள் கடக்க போகிறீங்க. ஸோ 2ஆக பிரிச்சாச்சுங்க, 2ஆக பிரிச்சாச்சு. ஸோ பகுதி, 2ஆம் பகுதி. பகுதியில் வாழ்க்கை, ஸ்ட்ரெஸ்ஸு, படிப்பு, கல்யாணம், குழந்தை இப்படி ஓட்டிடுது. அடுத்த பகுதி தான் நீங்கள் யோசிக்கக்கூடிய பகுதி. நம்ம சரியான இடத்துல வந்திருக்கோமா, இன்னும் நமக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது, இது மூலமாக நம்ம குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக அமைச்சிக்க முடியும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, நான் செஞ்சது அத்தனையும் நல்லது தானா, நான் செஞ்ச பாவங்கள் எவ்வளோ இருக்கும், நான் செஞ்ச புண்ணியங்கள் எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடிய வயசு தான் ஆஃப்டர் 40. அதான் 2ஆம் பகுதி. அப்போ இதில் நம்ம போக போக என்ன பண்ணணும், அடுத்த 50க்குள்ள உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு 50க்கு மேலே உங்களோட மனசையும் உங்கள் புத்தியையும் இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து அதுக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்போது இறைவன் கூட அதிக நேரத்தை கழிக்க வேண்டிய ஒரு நேரத்தை நீங்கள் உருவாக்கணும். அதுக்காக இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதிகப்படியான நேரத்தை நம்ம வாழ்க்கைக்கு கொடுத்தோம், கடவுளுக்கும் கொடுத்தோம், ஈக்குவலாக கொடுத்தோம். ஆனால் இனி 50க்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் கடவுளுக்கு அர்ப்பணியுங்கள். நிறைய தியானம் பண்ணுங்க, நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க, நிறைய பேர் நல்லா இருக்கணும் மனதார வாழ்த்துங்க. உங்கள் வார்த்தைகள் என்னைக்கும் சுத்தபத்தமாக இருக்கட்டும், அழுக்குகள் நிறைஞ்சதாக இருக்கக்கூடாது. அழுக்குகள் பாவத்தோடைய அடையாளம், பாவத்தோட ஆரம்பம். ஆனால் புனிதமான வார்த்தைகளோ புண்ணியத்தோட தொடக்கம். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இனி வரும் காலம், வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகுதுன்றதை தீர்மானிக்கிறதுக்கு உண்டான சக்தி தான் இந்த வார்த்தைகள். அப்போ வார்த்தைகளை ரொம்ப 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 யோசிக்கணும். அப்போ யார் என்ன உங்களுக்கு எதிராக நடந்தாலும் பொங்கிடக்கூடாது. ஏன்னா 50க்கு மேலே போகும்போது சொல்கிறேன் நிறைய விஷயங்கள். இப்போ உங்களுக்கு 30 தான் இருக்குது, எனக்கு இந்த பதிவு தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. 30லேருந்து 20க்கு போக மாட்டீங்க, ஆனால் 30லேருந்து 50க்கு போவது சாத்தியம். ஸோ இன்னைக்கு எனக்கு தேவையில்லைன்றது, இன்னைக்கு தேவையான்றதை மட்டும் பார்க்கக்கூடாது. நாளைக்கும் என்ன தேவைன்றதை அது இன்னைக்கே நம்ம சரி பண்ணிட்டா ப்ராப்ளமே இல்லை. அப்போ கடவுளோட நாமத்தை நீங்கள் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்குது.
இப்போ எதிர் வீட்டுக்காரவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் இந்தாங்க பிரசாதம் சாப்பிடுங்கண்ணா, என்ன இன்னைக்கு முக்கியமான விசேஷம் அப்படின்வாங்க. கேட்பாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லைங்க, இது மாதிரி சாயப்பாவுக்கு நாங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம். அது இந்த 7 நாள், இந்த ஆடி வியாழன், இது 4வது ஆடி வியாழன், இதில் இருந்து அடுத்த வியாழன் வரைக்கும் தினமும் நாங்கள் சாமி கும்பிட்டு பிரசாதத்தை கொடுப்போம். அது நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் குடும்பம் இது மாதிரி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன, ஏன்னா நம்ம குடும்பம் உலகம் ஃபுல்லாக இருக்குது. அதனால் அது நமக்கு கிடைச்ச ஒரு கூடுதல் புண்ணியம். சொல்லணும்னா நம்ம ஒரு தெருவோடு நிற்கலை, ஒரு ஊரோடு நிற்கலை, ஒரு நாட்டோடு நிற்கலை, நமது எல்லா இடத்துலையும் இருக்காங்க நம்ம அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க. ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், சைனா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, எல்லாமே நம்ம தமிழ் ஜனங்கள், நம்ம சாயப்பாட குழந்தைங்க பரவி இருக்காங்க. அதனால் சொல்லுங்கள், நாங்கள் இது மாதிரி ஒரு கமிட்டி இது மாதிரி வச்சுருக்கோம், ஒரு குரூப் மாதிரி வச்சுருக்கோம், அன்பே சாய் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது, அதில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள். பொதுவான பிரார்த்தனைகள் தான் இங்கே நம்ம பண்ணுறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். பொதுவான பிரார்த்தனைகளை நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட, மற்றவங்களுக்கு நல்லா இருக்குன்ற எண்ணத்தோட நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீங்களோ அத்தனை கிரெடிட்டும் யாருக்கு போய் சேருது தெரியுமா? ஒரு பாலை செவுத்தில் அடித்தா என்ன ஆகுது? பால் செவுத்துக்குள்ளே போல திருப்பி உங்களுக்கே வருது. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை 50% மற்றவர்களுக்கும், 50% உங்களுக்கும் சேருது. உங்களுக்கு மட்டும் செய்யக்கூடிய பிரார்த்தனை அதனுடைய ரேஷியோ எவ்வளோ தெரியுமா? 10% கம்மியாக இருக்குது. 10% கம்மி. இன்னைக்கு நிறைய மக்கள் தான் பிரச்சனைகளுக்காக அழுகுறாங்க. அடுத்தவங்களுக்கு துன்பங்கள் இருக்குதுன்னு காதில் தெரிஞ்சா கூட அவங்கள கேலியும் கிண்டலும் பேசக்கூடியவங்களாம் இருக்காங்க. ஸோ தன்னோட பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை தாங்கிக்க முடியல. எதிர் வீட்டுக்காரவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா வேடிக்கை பார்க்குறோம். நாம் ரொம்ப அறிவாளியாக நினச்சி அவங்க இப்படிலாம் இருந்ததால தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா அவங்களுடைய ஃபேமிலியோட சிச்சுவேஷனை ரொம்ப கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவங்கள ரொம்ப திமிர் பிடிச்சவங்க மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்குறோம். அப்போ என்ன ஆகுது? நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை மாதிரி தான் மற்றவங்க பிரச்சனைகளை பார்க்குறீங்களா? அப்போ உங்களுக்கு நடந்தால் மட்டும்தான் அது கண்ணீரை வரவழைக்கிறது, மற்றவர்களுக்கோ கண்ணீரை வரவழைக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதனால தான் நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை பலன்களே இல்லை. ஸோ உங்கள் பிரார்த்தனைகள் ப்ரெஃபரன்ஸ் எங்கே இருக்கணும்? 2வது ப்ரெஃபரன்ஸ் எங்கே இருக்கணும்? ப்ரெஃபரன்ஸ் மற்றவர்களுக்காக மட்டுமே இருக்கணும். நமக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, மற்றவங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்ய முடியுமா? இது எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. இந்த ஆடி 18, அது ஆடி வியாழக்கிழமை, அது இன்றையில இருந்து அடுத்த வாரம் வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மறந்துடுங்க. உங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை இப்போது இந்த நிமிஷம் அடியோடு நிறுத்திடுங்க. நான் சொல்லக்கூடிய நேரம், நான் சொல்லக்கூடிய பிரார்த்தனைக்கூட நேரத்தை சொல்கிறேன். ஈவினிங் 6 மணிக்கு, 6லேருந்து 7 மணிக்குள்ளே நான் சொல்கிற மாதிரி இந்த பிரார்த்தனைகளை செய்யுங்க. இந்த ஆடியோ சில பேருக்கு நைட்டு 8 மணிக்கு போய் சேரும். ஏன்னா காலையில் பார்க்க முடியாது. இதை முன்னாடியே நம்ம அறிவிக்கலை, திடீர்னு அறிவிச்சிருக்கோம். அது 12 மணி ஆடியோவில் தான் பப்ளிஷ் ஆகுதுன்னா சில பேர் இந்த ஆடியோவை ஈவினிங் பார்க்குறவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் பார்த்து முடித்த உடனே இதை செஞ்சிடுங்க. ஏதாவது ஒரு சாப்பாடு, ஆனால் மெயினாக எதிர் வீட்டுக்காரவங்களுக்கு கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அது என்னங்க எதிர் வீட்டுக்காரவங்களுக்கு கொடுக்கணும்? ஏன் நம்மளே சாப்பிடக்கூடாதா? நம்ம அப்படி தானே சாப்பிட்டுட்ருக்கோம். நாம் எப்படி நம்ம குடும்பத்தை தாண்டி ஒருத்தவங்களுக்கு அந்த சாப்பாடு போய் சேரணும். அதற்கு தான் சொல்கிறேன், எதிர் வீட்டுக்காரவங்களோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்களோ இல்லை உங்களோட நண்பர்களோ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்தாகணும். ஒருவேளை தாடி 8 மணிக்கு தான் நான் கேட்டேன், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உடனே கடன்னு சாயப்பாவுக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி பிரார்த்தனைகளை செஞ்சு ஒரு பொட்டுக்கல்லையோ வெல்லமோ வச்சுருப்பீங்க இல்லையா, வச்சு அதை எதிர் வீட்டுக்காரங்களுக்கு கொடுங்க. இல்லையா 2 வாழைப்பழம் சாயப்பாட ஊதி, இந்தாங்க ஆடி மாதம் ஆடி வியாழனுடைய பூஜை, இந்த 7 நாளைக்கு நாங்கள் பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ நாளையில இருந்து காலையில் 6 மணியிலேருந்து 7 மணிக்குள்ளேயோ இல்லை மாலை 6லேருந்து 7 மணிக்குள்ளேயோ முடிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த ஆடியோ கேட்ட உடனே கொடுத்துருங்க. நாளையில் இருந்து காலையில் 6 to 7 இல்லை மாலை 6 to 7 இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக படித்து கொடுத்துருங்க. இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஸோ இப்போ பிரார்த்தனை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரார்த்தனை எப்படி இருக்கணும்? உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் மறக்கணும் இந்த 7 நாளைக்கு. அதாவது 6 to 7 பூஜை பண்ணுறோம் இல்லையா, இந்த நாளில் இந்த பூஜை முறைகளில் உங்கள் பிரார்த்தனைகளை உங்களுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் மறந்துடுங்க. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை உங்கள் காதுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டீங்களோ, நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை, நம்ம தூரத்து சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை, நம்ம நண்பர்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு லிஸ்ட்டு போடுங்க. லிஸ்ட்டை போட்டு அவங்களுக்காக மட்டும் பிரார்த்தனை செய்யுங்கள். ஆனால் நீங்கள் இவங்களுக்கு தான் பிரார்த்தனை பண்ணீங்கன்னு பர்டிகுலர் பர்சனுக்கு சொல்லக்கூடாது. புதுசாக இருக்குல்ல? ஏன்னா நாம் செய்யக்கூடிய உதவியை வேற ஒருவருக்கும் சொல்லக்கூடாதுன்றது தர்மம் சொல்லுது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு துரோகம் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை எதிர் வீட்டுக்காரவங்களா இருக்கட்டும், அவங்களோட பிரச்சனைகள் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் பிரார்த்தனை செய்கிறதால அவங்களோட பிரச்சனைகள் தீருதுன்ற நம்பிக்கையோட பிரார்த்தனையை செய்யுங்க. இது பிரார்த்தனையோட மிக முக்கியமான விஷயம். 2வது, இந்த நாட்டு மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. தீயவர்கள் நல்லவர்களாக மாறணுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தை நிறைவேறணுன்ற விஷயத்தையும் எடுங்க. நாம் பிரார்த்தனையால் அத்தனையும் நல்லது நடக்குது அப்படின்ற ஒரு நிமிடமும் அந்த உணர்வுகள் இருக்கணும். நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது 5 நிமிடம் பிரார்த்தனை செய்யணும். கடகடன்னு வேகமாக பிரார்த்தனை செய்யக்கூடாது. ஒன்று நின்றுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, இல்லைன்னா முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. முட்டி போடுங்க. முட்டி போடுறது ரொம்ப நல்லது. முட்டி போடுறது ரொம்ப நல்லது. என்னால் முட்டி போட முடியாது, எனக்கு வயசாகிடுச்சு, இல்லை என் உடம்பு ரொம்ப பெருத்து போயிடுச்சு, எனக்கு நிற்க முடியாது, முட்டி போட்டு நிற்க முடியாது அப்படின்னா பிரச்சனை இல்லை. கண்களை மூடி நின்றுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. இல்லையா சேரில் உட்காந்துக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க. ஆனால் 5 நிமிஷம் அந்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக செய்யணும். ஏன்னா பிரார்த்தனைகளுக்கு ஏகப்பட்ட சக்தி இருக்கு. அதை காலையில் 6 to 7 ஈவினிங் 6 to 7 எல்லா சாய்ராமும் அந்த பிரார்த்தனைகளை செய்யணும். இது ஒரு கூட்டு பிரார்த்தனை. என்ன சொல்லணும்னா, எதுக்காக நம்ம இந்த நேரத்துக்கு செய்கிறோன்னா, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் பிரார்த்தனை செய்கிறது தான் கூட்டு பிரார்த்தனை. ஏன்னா நம்ம அக்யூரேட்டாக 6லேருந்து 6:05 பண்ணுங்க அப்படின்னா பல பேருக்கு கொஞ்சம் படபடப்பாயிடும். ஐயோ இந்த நிமிஷத்தில் பண்ண முடியலன்னு. அந்த படபடப்பு நான் கொடுக்க விரும்பலை.
ஸோ 6ல் இருந்து 7 மணி வரைக்கும் அந்த நேரத்தை, ஏதோ ஒரு நேரத்தை ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனைக்கும், ஒரு 10 நிமிஷம் பிரசாதம் செய்வதற்கும், ஒரு 20 நிமிஷத்தை எனக்கு இந்த ஒரு வாரத்திற்கு ஒதுக்கணும். யார் யாரெல்லாம் இந்த ஆடி மாத சிறப்பு பூஜையில் கலந்துக்கிறவங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பிரார்த்தனை இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் இருக்கணும். கண்டிப்பாக சொல்கிறேன், அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்குள்ள நீங்கள் செஞ்ச பிரார்த்தனையின் பலன் உங்கள் காதுக்கு வந்து சேரும். சாயப்பா ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அற்புதத்தை அவர் நிகழ்த்த போகிறார். ஸோ இந்த விஷயத்தை அத்தனையும் உள்வாங்கிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. ஏன்னா 6 மணிக்கு பிரார்த்தனை பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு போகிறது மேட்ரு கிடையாது. ஆனால் அதில் உள்ள எந்த மாதிரியான பிரார்த்தனைகள் இருக்கணும், அது எந்த மனநிலையில் நீங்கள் செய்யணும், எந்த மாதிரியான பிரசாதத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் சொல்லியிருக்கேன் பயிற்சிகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் தானே. பயிற்சிகள் அதிகமாக இருக்கும். எல்லாமே ஈஸியாக கிடச்சிடுமா பாஸ்? எல்லாமே ஈஸியாக கிடச்சிடுமா? ஈஸியாக கிடச்சது எல்லாம் சீக்கிரமாக நம்மளை விட்டுட்டு போயிடும். அதனால் நம்ம போராடி சில உழைப்புகளை உழைச்சி முயற்சிகளை செஞ்சு நாம் வெற்றியை நிலைநாட்டணும். அதற்கு நாம் தயாராக இருக்கணும். அப்போது எந்த பயிற்சிகள் அடுத்தது எனக்கு அன்பே சாயில இருந்து கிடைக்கும்னு நீங்கள் தீவிரமான ஒரு தேடுதலோடு இருக்கணும். ஒரு சாராம் சொன்னாங்க, அன்பே சாயில என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் திருப்பி கேட்டேன், அன்பே சாயில என்ன நடக்குதுன்னு தெரியலன்னா நீங்கள் அன்பே சாயை எத்தனை நாளாக பார்க்காம விட்டீங்க? நான் 2 வாரமாக தான் நான் பார்க்கல. அதுக்குள்ளே ஏகப்பட்ட சேஞ்சஸ் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னாங்க. அதான் நான் சொன்னேன், ஒரு நாள் பார்க்கலன்னா கூட அடுத்தது நம்ம குடும்பத்தில் என்ன விஷயத்தை வச்சுருக்கோன்னே உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் 7 நாள் பார்க்கலன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இல்லை நான் எங்கே இருந்து விட்டனோ அங்கே இருந்து பார்த்துட்டு நான் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வேலைக்கு லீவை போட்டு ஆடியோவை கேட்டு இப்போ தான் கரண்ட்டு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போது நீங்கள் விடாமல் தொடர்ந்து ஒரு பதிவையும் கேட்கும்போது தான் உங்களால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணவே முடியும். ஸோ வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அன்பே சாய் குடும்பம் பெறப்போகுதுன்றது தீர்க்கமான உண்மைகள். ஸோ நம்ம பயிற்சியின் நோக்கம் நம்ம வாழ்க்கையில் நம்ம மேம்படணும், உயரணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும், குடும்பத்தில் ஒத்துமை இருக்கணும், கடன் தீரணும், நோய் தீரணும், நம்மளை எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு உயர்ந்த பண்புகளை நம்ம வளர்த்துக்கணுன்றதுக்காக தான் இத்தனை பயிற்சி முறைகள் இங்கே இருக்குது. ஆனால் இது விடாமல் கடைப்பிடிக்கிறவங்க 1 இல்லை 2 பேர் இல்லை. நான் அடித்து சொல்லுவேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு அக்ரெசிவாக இருப்பீங்க அப்படின்னு. ஸோ ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 5 பேருக்கு மேலே ரொம்ப திறமையாக எக்ஸலண்ட்டாக மனதார செய்யக்கூடியவங்க இங்கே இருக்கிறீங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் மெய்சிலிருக்க வைக்குது. எது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சேனோ அது நடப்பதற்கு உண்டான சூழ்நிலையை சாயப்பா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சாயப்பா மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை, உங்களோட விடாமுயற்சி. எவ்வளோதான் எத்தனை பேர் உங்களை கேலியும் கிண்டலும் பண்ணாலும் அந்த இடத்துல தொடர்ந்து என் அன்பே சாய் குடும்பம் இருக்குது, என் சாயப்பா இருக்காங்க, நான் கண்டிப்பாக மீண்டும் வருவேன்ற உங்களுக்கே தெரியாத ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்குது. அது நெருப்பாக இருக்குது, அது அணையில.
மற்றவங்களுக்கு என்னமோ அது அணைஞ்ச மாதிரி. புகை இருக்குதுன்னா நெருப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த நெருப்பு ஊத ஆரம்பிச்சா நெருப்பு என்ன பண்ணும்? எரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஒரு கணமும் உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அது நெருப்பாக இருந்தது ஊதி விட்டா எப்படி எரியுமோ அவங்க எல்லாம் ஊதி விடுறதுக்கு சமம். அவங்க ஊதி விட்டதால தான் இந்த நெருப்பு எரியுது. அவங்க ஊதி விடலைன்னா இந்த நெருப்பு எரியாது. புகையாக இருந்து அப்புறம் நெருப்பே இல்லாமல் புகையும் அணைஞ்சு போயிடும். ஸோ புகை இருக்குதுன்னா ஒன்று அது எரியவும் வைக்கலாம், இல்லை அதை அணைச்சிடவும் செய்யலாம். அப்போ உங்களுக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்களை நீங்கள் பார்த்து பயந்தா அந்த புகை அணைஞ்சு போயிடும், அங்கே நெருப்பு இல்லை. ஆனால் உங்கள் ஊதி விட்டவங்க நீங்கள் அதில் எதிர்த்து நின்று போராடி வாழ்க்கையில் நான் வெல்லுவேன், எனக்குன்னு ஒரு பெரிய குடும்பத்தை சாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பம் எனக்காக பொருள் உதவி செய்யலைனாலும் எனக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிடமும் பிரார்த்தனையின் மூலமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த புகையில் இருக்கக்கூடிய நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அன்பே சாயில. ஸோ இந்த நெருப்பு மெதுவாக எரியுது, அதுக்கப்புறமா தான் வேகம் ஆரம்பிக்கும். என்னைக்கு பிரகாசமாக கொழுந்து விட்டு எரிக்குதோ அன்னைக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்க. கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு எப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுக்குதோ, நெருப்பு இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது. நெருப்புன்றது வெளிச்சம், அது இல்லாமல் வாழ முடியாது. ஒரு வருஷம் வெயிலே படாமல் நீங்கள் உங்கள் ஸ்கின்னை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான அத்தனை சக்தியும் இழந்துடுவீங்க. விட்டமின் டி கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டம், ஏகப்பட்ட நோய்கள் வரும். அப்போ நெருப்பு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த நெருப்பாக நீங்கள் எரிவீங்க, கொழுந்து விட்டு எரிவீங்க. அப்போ இந்த நெருப்பை அணைக்க எந்த கொம்பனாலையும் முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. இதை எவன் தொட்டானோ அவன் செத்தான், எவன் தொட்டானோ அவன் செத்தான். உங்ககிட்ட யாரும் வாலாட்டவே முடியாது. எரியிற நெருப்புக்கு பக்கத்தில் போனால் என்ன ஆகும்? எரியிற நெருப்புக்குள்ளே உள்ளே போனால் முடிஞ்சது, வெந்து போயிடுவோம். ஆனால் எரியிற நெருப்புக்குள்ளே பக்கத்தில் 5 நிமிஷம் கூட நிற்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் அந்த உக்ரம். அம்மனுக்கு நம்ம ஏன் அபிஷேகம் பண்ணுறோன்னா, நம்ம செஞ்ச பாவங்களால் அந்த அம்மன் நம்ம மேலே அவ்வளோ கடும் கோபத்தில் இருக்கிறதா பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கஞ்சி ஊற்றுறதெல்லாம், அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதில்ல. ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா அம்மன் கோயிலும் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஏன்னா நான் எவ்வளவோ பாவங்களை செஞ்சுருக்கேன், என்னை மன்னிச்சிடு அம்மா அப்படின்னு அந்த அம்மன் கிட்ட நாம் கதறுவதற்கு சமம். கதறுறோம். ஆனால் ஆடி மாதம் கோயிலுக்கு போகணும், ஏன்ப்பா கோயிலுக்கு போகிறேன் அதெல்லாம் தெரியாது, போனால் நல்லதுன்னாங்க. ஆடி மாதத்துக்கு அபிஷேகம் பண்ண, ஏன்ப்பா அபிஷேகம் நல்லது. அபிஷேகம் பண்ணுறது கூட யாருக்கும் சில பேர் தெரியல. கடவுளை குளிர்விப்பதற்கு தான். கடவுளை ஏன் குளிர்விக்கணும்? உன் கோவத்தால், உன் மேலே இருக்க கோவத்தால் அவர் அப்படியே கொழுந்து விட்டு எரிகிறாரு. இந்த எரியறதுன்றது வேற, அந்த எரியறதுன்றது வேற. அப்போ அவரை சாந்தப்படுத்ததான் தண்ணீர், அதான் அபிஷேகம். பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், குங்குமம், பஞ்சாமிர்தம், எல்லாமே சந்தன அபிஷேகம் வரைக்கும்.
ஒரு ஊரில் மழை வெயில் அதிகமாக அடிக்குது, பிச்சுக்குது. இப்போ நம்ம அனுபவிச்சோம். ஊட்டிக்காரங்களுக்கு கூட வெயில். ஊட்டிக்கு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிருந்தார். ஊட்டி ஊட்டி மாதிரியே இல்லை, ஒரு சென்னை மாதிரி இருந்தது. நான் போகும்போது அந்த ஊட்டிக்கே அந்த நிலைமைனா மற்ற ஊருக்கு எந்த மாதிரி நிலைமையாக இருக்குன்னு யோசிக்கும் போது எனக்கு வயிற்றையே புளியை கரைச்சிடுச்சு அப்படின்னாரு. அப்போது அடிக்கிற வெயிலில் ஒரு மழை வந்துச்சுன்னா எல்லார் முகத்துலேயும் ஒரு புன்னகை. ஏன்னா வெயில் ஆகாது, சூடு ஆகாது. இந்த வெயிலாலேயே நிறைய பேருக்கு என்ன ஆகுது, பிபி இன்னும் ஏறுது. சாதாரண ஒரு டென்ஷனாக இருக்கிறவங்க கூட அந்த வெயில் காலத்தில் இன்னும் அதிகப்படியாக டென்ஷன் ஆவாங்க. அந்த டென்ஷனை குறைக்க மழை எப்படியோ அதே மாதிரி கடவுளும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் பாவம் இதனால் கடும் கோபத்தோடு இருக்கார். அதற்காக தான் நம்ம இந்த மாதிரியான அபிஷேக வகைகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஆடி மாதத்தில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. ஸோ நாமளும் இந்த 7 நாட்கள் சிறப்பாக செய்வோம். வாழ்க்கையில் பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக நம்ம மாற்றி அமைச்சு சாயப்பாவுக்கு பெருமை சேர்ப்போம் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.